ஹாய் ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். திருப்பியும் எல்லா மெக்கட்ரானிக்ஸும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கு. பட் தயவு செஞ்சு ஜெர்மன் கார்ஸோட மெக்கட்ரானிக்ஸை மட்டும் கேளுங்க. ஓகே, ஸோ மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். நானும் நிறைய ஃபோன் கால்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு வால் பாடி, ஒரு டிசிஎம், இது ரெண்டும் கம்பைன்ட் ஆனது தான் மெக்கட்ரானிக்ஸ். வால் பாடி ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டிசிஎம்மோட மாற்றது தான் அட்வைசபிள். டிசிஎம் ஃபால்ட்டாக இருந்தாலும் வால் பாடியோட மாற்றது தான் அட்வைசபிள். இது இல்லாமல் யூஸ்வலாகவே மெக்கட்ரானிக்ஸ் மாற்ற சொல்ல கிளச்சையுமே மாற்ற சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது எல்லாமே மொத்தமாக மாற்றினா ரொம்ப நல்லது. ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸ் மட்டும் தான் மெக்கட்ரானிக்ஸை வாரண்டியோட கொடுக்குது இந்தியா ஃபுல்லாக. வேற யாருமே மெக்கட்ரானிக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் நாங்கள் உங்களுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். நம்பர் 1. செகண்டு, உங்களுக்கு இதை கொடுத்ததுக்கு அப்புறமான பேக் சப்போர்ட். ஏன்னா இதோட விஷயம் வந்து ஜஸ்ட் ஃபிட்டிங் மட்டும் கிடையாது. இதில் நிறைய ப்ரோக்ராமிங் ஒர்க் இருக்கு, கோடிங் ஒர்க் இருக்கு. இது எல்லா சப்போர்ட்டுமே ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸ் உங்களுக்கு பண்ணும். ஃபியூச்சரில் எல்லா மெக்கானிக்குமே அவங்கவுங்க ஒர்க் ஷாப்பில் இந்த மெக்கட்ரானிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே டீச் பண்ணலானே முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது சம்பந்தமான டெக்னிக்கல் கண்டென்ட்ஸை எங்கள் பேஜில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ மெக்கட்ரானிக்ஸ் மாற்ற சொல்ல இந்த கிளட்சை மாற்றணும், ஃப்ளைவீல் மாற்றணும் சொல்கிறேன் இல்லையா, இது ஓஇ ஸ்டாக் கிடைக்குமானா எல்லாருமே பயப்படுவாங்க, ஓஇ கிடைக்காது அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு ஓஇ வேணும்னா ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸ் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் பண்ணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டென்ட்டுக்கு ஜெர்மன் மெக்கட்ரானிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.